இப்போதுதான் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக விசில் அடிக்க தொடங்கியுள்ளது. இனி நாங்கள் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்த்து ட்ரம் அடிப்போம் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய்க்கு விதிக்கப்பட்ட வரிக்கான அபராதம் விவகாரம் தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இப்பொழுது 1ஆம் தேதி மதுரையில் பேச இருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்லிக்கொண்டே ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர், இன்றைக்கி சிறுபான்மை மாநில தலைவர் ஜான்சன்கே, இவர் ஜான்சன் சிறுபான்மையுடைய மாநில தலைவர், திருநெல்வேலியில் கூட சிறுபான்மையுடைய மாநில மாநாட்டை கூட நடத்த இருக்கிறார்கள். எங்களுக்கு என்று எந்த விதமான பாகுபாடு, எந்த பேதமும் எங்களுக்கு கிடையாது. எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேர்ந்த வழியில் தான் பாரதிய ஜனதா கட்சி. இதில் 11 வருஷம் ஆட்சி பிரைம் மினிஸ்டர். எந்த சிறுபான்மையினருக்கு எந்த சிறு பாதிப்பு கூட கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் சமமான முறையில், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்துங்கிற முறையில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம். எல்லாம் சேர்ந்து மத்திய அரசோட பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி தமிழகம் முழுவதும் திமுக போஸ்டர் ஒட்டிருக்காங்க. குறிப்பாக பட்ஜெட் தமிழகத்துக்கு பெரிய முட்டை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர்லாம் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, இவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறைக்கிறது இருக்கு. இப்போ 3000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ அவசரம். அதில் 450 கோடி ரூபா இன்னைக்கு அவர்களுக்கு கமிஷன் வர இருக்குது. இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா, போதைப் பொருள், 11ஆவது கிளாஸ் படிக்கிற பையன் பையில் கஞ்சா எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சருடைய ஆட்சியில். ஆனால் இவங்க சொல்கிறாங்க முட்டை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை. இவங்க மக்களுக்கு கொடுத்தது முட்டை 0. ஆனால் மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டையை 2026 தேர்தலில் திருப்பி கொடுக்க போகிறாங்க.